இயேசு நிரபராதி. ஆனாலும் உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையைச் சுமந்தார். அவர் உலக மக்களை மிகவும் நேசித்தார். அவர்களுக்காகவும் அவர்களின் பாவத்திற்காகவும் தியாகம் செய்ய வந்தார். அவர்கள் அவரை கேலி செய்தார்கள். அவரை அடித்து அவரது தலையில் ஒரு முட்கிடத்தை வைத்தார்கள். ஆனாலும் அவருக்கு மனித நித்திய வாழ்வில் பேரார்வம் இருந்தது. பாவத்தின் மூலம் மனிதன் தன் நித்திய ஜீவனை இழந்தான். ஆனால் கடவுள் தனது மக்களை மிகவும் நேசித்தார். தந்தையே, இவர்களை மன்னியுங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர் நம் பாவத்தை சுமந்தார், அவர் நம் பாவத்தை மன்னித்தார். சிலுவை முடிவல்ல, அது இரட்சிப்பு, நம்பிக்கை மற்றும் நித்திய ஜீவனின் ஆரம்பமாகுமா? கடவுள் என் அன்பான சகோதர சகோதரி, கடவுள் இன்னும் உன்னை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். பாவம் தேவையில்லை, உங்களுக்கு இயேசு தேவை. இன்று இயேசுவிடம் வாருங்கள், நாளை நீங்கள் அற்புதத்தைக் காண்பீர்கள். தினமும் இயேசுவோடு நட. அவர் உங்களுக்கு நல்ல நண்பர். அவர் உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார். நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்களா? இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அவர் ஆறுதல் அளிப்பவர், நல்ல ஆலோசகர், குணப்படுத்துபவர். உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு அவரிடம் வாருங்கள். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.